இன்னைக்கு பழைய சாதத்தை வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ண போகிறேன். நேற்று நைட்டு வச்ச சாதம் அதில் கொஞ்சம் மீறி போச்சா, அதனால அது ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்ட்டு வாங்க பார்க்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, சாதத்தில் ஒரு 4 ட்ராப்ஸ் வினிகர் அதை தெளித்து எடுத்து வச்சுட்டேன். அப்போ அந்த பழைய வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையானது வந்து சின்ன வெங்காயம் நிறைய நீட்டமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பவுலு. அதே மாதிரி பூண்டு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸ் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது. அதோட ஒரு 3 முட்டை எடுத்து ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கேன், பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டு. அப்புறம் சாஸு, சில்லி சாஸு, அது க்ரீன் சில்லி சாஸு, சோயா சாஸ், இதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். வாங்க பண்ணலாம். அடுப்பில் கடாயை வச்சு பற்ற வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். பூண்டு போட்டுட்டேன். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே பூண்டு இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதில் சின்ன வெங்காயம் போட்டேன். ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் போட்டேன். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். இதில் உப்பு எதுவும் போட வேண்டாம், ஏன்னா எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். சாஸில், ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸில் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் இது க்ரீன் சில்லி சாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்ச ரைஸ் அதில் போட்டுக்கலாம். இப்போ கொரியன் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி. கொரியன் ஸ்டைலுன்னு நம்மளே ஒரு வச்சுக்கலாம் போகிற பேரை. இங்கே பாருங்கள், அது மேலே நல்லா முட்டையை வச்சுட்டு, நான் இதில் எதுவுமே போடலை, ஸ்ப்ரிங் ஆனியன் அப்புறம் கொத்தமல்லி தழை எதுவும் போடலை. சும்மா இதுதான் சாஸ் எல்லாம் இதுலேயே ஆல்ரெடி இருக்கிறதுனால இப்படியே வச்சு முட்டை வச்சு சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்களேன், ரைஸ் கொஞ்சம் எடுத்து சுட சுட இருக்குது. அதோட கொஞ்சம் முட்டையை வச்சு பாருங்களேன், செமையாக இருக்குது பாருங்கள்.